விஜய் வந்து உனக்காக நான் ஒன்றும் வரல, குழந்தைக்காக தான் வந்தேன். அவள் எப்படி இருக்கான்னு தெரியல, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டு காவேரி வந்து என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. ஏன் காவேரி இப்படி பண்ணுற? நான் குழந்தைக்காக வர்றதோ இல்லை உனக்காக வர்றதோ உன் கண்ணுக்கு தெரியவே தெரியலையா? ஏன் இப்படியெல்லாம் என்னை அலக்கழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு விஜய் போகிறத பார்த்துட்டு காவேரி அழறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க விஜய், எனக்கு வேறு வழி தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பாட்டி தான், என்னால் சொல்ல முடியல. சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டி மனசு கஷ்டப்படும், வயசானவங்க மனசு கஷ்டப்படுத்த என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே வந்து காவேரியோட அவங்க அம்மா வந்து செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. சாரதா இங்கே காவேரி வந்து நில்லுடி அப்படின்றாங்க. எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு. கோயிலுக்கு தாம்மா போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தியா இல்லை நீ போய் அந்த தம்பியை பார்த்துட்டு வந்தியா அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ஷ்டையாரு. இங்கே பாரு, அவன் கூட போகிறது அதை ஒரே நடியாக போயிடு, எங்கள் வீட்டிலேருந்து நடிச்சிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்றாங்க. அது கேட்டு ஏமா இப்படிலாம் பேசுகிற? நான் என்னம்மா தப்பு பண்ணேன் அப்படின்னோடனே, என்ன தப்பு பண்ணல, அந்த பையன் கூட அவ்வளோ இன்னும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. மாமி சொல்கிறாங்க உங்கள் 2 பேரையும் நான் தான் பிரித்து வைக்கிறேன், எனக்கு தலையெழுத்தாடி உங்கள் 2 பேர் பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணி உன்னை வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. தேவையில்லாமல் என் மேலே எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. அந்த பையன் கூட பேசினா பேசாமல் இருந்துரு, அதை விட்டுட்டு அவங்க கூடயும் பேச அதே மாதிரி என்கிட்டயே நான் விலைக்கிட்டேன் முக்கியம் முழுசா அப்படின்னு சொல்கிறேன். என்ன தான் நீ நினச்சிட்டு இருக்கோம் மனசில் நின்றாங்க. அம்மா இல்லைம்மா, விஜய் வந்து என்கிட்ட பேச வந்தார், அவ்வளோதாம்மா, நான் அவர்கிட்ட பேசலம்மா சரியா அப்படின்றாங்க. நான் பார்த்துருந்தானே இந்த நீ பேசுனேன் அப்படி சொல்லிட்டு பெரிய பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க அக்கா வந்து காவேரியோட அவங்க அக்கா கங்கா வந்து எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க அவங்க அம்மாவை. அந்த டைமில் கரெக்டாக பாட்டி அங்கே வராங்க. பாட்டியை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் பாட்டி இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் இந்த குமரன் வந்து பார்க்குறாரு. எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு எல்லாம் நினைக்கிறீங்க, ஒரு முக்கியமான விஷயமா காவேரி கிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன். இந்தா காவேரி, இதில் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ஷ்டம். இது என்ன பேப்பர் அப்படின்றாங்க காவேரி. இதுவா, இது டைவர்ஸ் பேப்பர், உனக்கும் விஜய்க்கும் டைவர்ஸ் பேப்பர். நீ சைன் போட்டுட்டீங்கன்னா என் பேரங்கிட்ட சைன் வாங்கி நான் வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடி பிரிஞ்சிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது யாருக்கும் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. டைவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் இப்படி டைவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து தாங்க முடியாமல் அழறாங்க. என் குழந்தைக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி அப்படின்றாங்க, நீ என்ன சொல்ல போகிற எனக்கு நல்லா தெரியும், டைவர்ஸ்னால் எதுக்கு இருந்தாலும் சொல்ல போகிற. இங்கே பாருமா, நீ என்ன தான் பிரிஞ்சுட்டே சொன்னாலும் விஜய் உன்னை தேடி தானே வரான். எனக்கு நல்லா தெரியும் விஜய் உன்னை தேடி வர்றது. நீ அவனை போன்னு சொன்னாலும் அவன் போகிறானா, போக மாட்டாங்கிறான்ல. என்ன காரணம்? நீ அவன் பொண்டாட்டின்ற நினப்பில் தானே வந்துட்டுருக்கான். அதனால் அந்த நினப்பு போகணும்னா நீ டைவர்ஸ் பண்ணுறது தான் நல்லது. நீ டைவர்ஸ் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டா விஜயை, நீ டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் எப்படியா சம்மதிக்க வச்சுடுவேன். அதுக்கப்புறம் உனக்கும் விஜய்க்கும் டைவர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவனை தேடியே வர முடியாது. நாங்கள் பார்த்துப்போம் அவனை தேடி வராமல். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சாரதா வந்து, என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படியா பேசுவீங்க? அவள் மனசு எவ்வளோ பாடுபடும், இப்படி பேசுகிறீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இங்கே பாரு சாரதா, நான் நிதானமாக பேசுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறமாவும் நான் நிதானமாக பேசியிருந்தா என் பேரனோட வாழ்க்கை பாழாயிடும். என் பேரனோட வாழ்க்கையை பாழாக நான் விட மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதில் சைன் போட்டு உங்களுக்கு கொடுத்தா போதுமா? அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களா? ஆமாம், எனக்கு இதை கையெழுத்து வாங்கி உன் பொண்ணுக்கிட்ட வந்து கொடு. இந்த பாரு காவேரி, எதுவும் சொல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்ற, புரியுதா அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து, இங்கே பாரு காவேரி, எதுக்கு வீண் பிரச்சனை? அந்த பையன் வேணாம் நம்ம முடிவு பண்ணிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம வச்சுட்ருக்கணும்? நீ கையெழுத்து போகிறது தான் நல்லது. நானே அவங்க செய்யலைன்னா இந்த வேலையை செய்யலான்னு தான் நினச்சேன். அதுக்கு முன்னாடி அவங்களே செஞ்சுட்டாங்க. அதனால் கையெழுத்து போட்டு கொடுத்துரு புடி அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்க மறுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி முடிக்கிறாங்க. விஜய் வந்து ஏன் கையெழுத்து போட்டேன்னு கேட்டானா, நீ அதான் கையெழுத்து போட தான் சொல்லணும், நான் வந்து உங்ககிட்ட வற்புறுத்தினேன் நீ சொல்லக்கூடாது, புரியுதா காவேரி அப்படின்னு அதிர்ச்சி